பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை பாருங்க. பைபிள்ல சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அப்போ இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு பெண்ணை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த பெண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருக்கிறாங்களா அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா அப்படியே அவரை பார்த்து நடுங்கக்கூடிய காரியம் அல்ல. குத்திடுவாரோ, உடைச்சிருவாரோ, என்னை கொன்றுவாரோ, அப்படி அல்ல. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண், அதுதான். அப்ப நீங்க எத்தனை பெண்ணை பார்த்தாலும் இந்த நாட்கள்ல நான் சொல்றேன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்க பையனுடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும். என் சகோதரனே, என் சகோதரியே, அது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? அழகு, சௌந்தரியம், அந்தஸ்து, அதான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவை நாம் பார்த்துக்கிறோம். ஏன் இதை நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன்னா, பைபிள்ல பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இல்லையா? ஆனா சாராளால எத்தனை குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணா இருந்திருந்தாங்கன்னா ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் தேவ வாக்குத்தத்தத்துக்கு அப்புறம், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செய்கை நடந்திருக்குது. யாரால? சாராளால. மிகுந்த குழப்பங்கள் இன்னும் போக போக. அது மட்டுமா, ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள பாருங்க. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு காரணமே ரெபேக்காளுடைய சின்ன சின்ன காரியம்தான். யாக்கோபு மேல மிகுந்த அன்பு, ஏசா மேல அந்த அன்பை கொஞ்சம் குறைச்சு காமிச்சிட்டாங்க. பார்ஷாலிட்டி பார்த்த மாதிரி. இதனால யாருக்கு துன்பம் வந்ததுன்னா அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சேர்றதுக்கு மிகுந்த தாமதம் ஏற்பட்டுச்சு. இது யாரால? ஒரு பெண்ணா இருக்கும் போது தயவு செஞ்சு இதோ இன்னைக்கு நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பெண்ணா இருக்கிறவங்க தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அழக மாயை, எத்தனை நாள் அந்த அழகை நிற்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அதே போல சௌந்தரியம், சொத்துள்ள ஒரு பெண் அப்படி நம்ம பார்க்கிறோம். இந்த சொத்தெல்லாம் ஒரு நொடியில மாயமா மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நடக்குது போர், பாத்தீங்களா? 3 நாடுகளுக்குள்ள இடையே அப்படி ஒரு போர். அப்போ அந்த போர்க்களத்துல எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேருடைய சொத்து பாழா போச்சுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம சொத்தையோ அழகையோ பார்த்தோம் அப்படின்னா தெய்வ ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருந்து செயல்பட்டோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க தெரிந்து கொண்ட ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள்னு சொல்லி. ஆமாண்டவரே, நமக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையை ஆண்டவரே விரும்புகிற குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து, இதோ இந்த பெண் மூலயமா, எஸ்தர் ராஜாத்தி மூலயமா ராஜா ஆசீர்வாதத்தை பெற்றது போல அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட முடிய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.